Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. பாமகவில் குழப்பத்தை ஏற்படுத்த திமுக சூழ்ச்சி செய்கிறது என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியிருப்பது குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கிற பிரச்சனை குடும்ப சண்டை. இது ரெண்டு அப்பா மகனுக்கு உள்ள குடும்ப சண்டையை தவிர மற்றபடி வேறு எந்த இதுவும் கிடையாது. அதே மாதிரி இது மற்ற அரசியல் கட்சிகள் தூண்டுதல் பேரில் நடக்கிற மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக தெரியல. அவங்களுக்குள்ளே இருக்கிற சண்டையை அவங்க தான் பேசி தீர்த்துக்கணும். உள்கட்சி பூசல் பண்ணாலும் அப்பா பிள்ளைக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதெல்லாம் தொண்டர்களாக அதிருப்தி இருக்காங்க. வருங்காலத்தில் அப்பா பிள்ளை ரெண்டு பேரும் ஒற்றுமையாக சேர்ந்து கட்சியை ஒன்றா நின்று இது பண்ணாங்கன்னா வருங்கால தொண்டர்கள் ரொம்ப திருப்தியாக இருக்கும். இது நிறைய பேர் ஆளுங்கட்சி அதுக்கு நிறைய பேர் சூழ்ச்சிகள் இருக்குது. எல்லாரும் வருங்காலத்தில் அப்பா பிள்ளை ரெண்டு பேர் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா தொண்டர்களுக்கு திருப்தியாக இருக்கும் கட்சி. இது முதலில் அவர்கள் கட்சியிலே இருக்கிற பிரச்சனையை அவர்கள் தீர்த்துவிட்டு இன்னொருவர் மீது குறை சொல்ல வேண்டும். ஆக குறை சொல்வது மிக சுலபம். அதை எப்படி சொல்ல வேண்டும் என்று நினைத்து சொன்னால் குறைகள் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நன்றாக உணர்வடையும். மக்கள் இவர்கள் இருவரும் இப்பொழுது சண்டையிட்டாலும் பின்பு ஒன்று சேர்ந்தவர்கள் என்று நம்புகிறார்கள். நிச்சயமாக இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் அவர்கள் செல்வார்கள் என்பது நிச்சயம். இந்த சண்டை தொடராது, முடிவுக்கு வரும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ ஏதோ ஒரு சில அரசியல் கட்சிகள், ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சிகள் அது அவங்களுடைய சூழ்ச்சியால் இப்போ பிரிஞ்சு ரெண்டு பேரும் முரண்பட்ட கருத்து வேறுபட்டு தனித்தனி இதாக இது பண்ணுறாங்க. இது வருங்காலத்தில் இந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா ஐயாவும் சின்ன ஐயாவும் நல்லா இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology.